Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ ஓகேங்களா. தென் பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும்னு நினச்சி என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான வீடியோஸ் தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க. சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100% வந்து ஜென்யூனானது ஓகேங்களா. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த போல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இல்லை மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டை அப்படியே காசு கொடுத்து வாங்காதீங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து இன்றைக்கி ரியாலிட்டியில் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமா முடியாதான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. தென் கிட்டத்தட்ட கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஃபார் டேவுக்கு $1 ஸ்டார்ட் பண்ணி ஃபார் மந்த்துக்கு $1500 மேலே நான் எடுத்து காமிச்சிருக்கேன். வித் லைவ் ப்ரூஃப்மே கொடுத்துருக்கேன். 2 இயர்ஸ்க்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக லைவ் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். என்னோடய வெப்சைட் நேம் வந்து misterfool.com சரிங்களா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைடு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் அண்ட் டொமைன் அத்தாரிட்டி டொமைன் ரேட்டிங்லாம் இருக்குது. தென் வெப்சைட்டுக்குள்ளே எது போல் ஆர்டிகல்ஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோன்றது ஒன் டைம் போய் சைடில் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. சரி நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னவாக இருக்கும் தெரியுமா, நீங்கள் ஏன் ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறைய பேர். தென் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்களாம் ஒரு ஃபார் மந்த்துக்கு $1000 $2000 இவ்வளோலாம் எடுத்துருப்பீங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. நான்லாம் வந்து அதெல்லாம் அசால்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ என்னால் வந்து என்னோடய டொமைன் வந்து ஓப்பனாக லைவ் ப்ரூஃப் கொடுக்க முடியும். ஸ்டார்டிங் கொடுத்தா போல் சரிங்களா. நானும் 2 இயர்ஸ்க்கு மேலே கொடுத்துட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் என்ன பண்ணுறது, காம்படிஷன் இங்கே வந்துட்டாலே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது நிறைய பேர் இந்த பெய்டு கோர்சஸாக ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே எனக்கு எனிமே ஆகிடுறாங்க. அதாவது எனக்குன்றதில் எல்லாருக்கும் அப்படி தானே. நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்படிட்டர் வந்து அவங்கள எப்படிடா காலி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்களே, அது போல் தான் நான் வந்து ஓப்பனாக என்னோடய வெப்சைட்லேருந்து ஃபார் டேவுக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபார் டேவுக்கு $1000 கூட எடுத்து காமிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா நான் அந்தளவுக்கு எஃபெக்டாக ஒர்க் பண்ணுறேன், எஸ்இஓ பண்ணுறேன், பேக்லிங்ஸ் எடுக்கிறேன், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபர்தராக கூகுளுக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம ஃபர்தராக பண்ணுறோம். ஆனால் இது வந்து பெய்டு கோர்சஸ் சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு தென் ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு அதுபோல் இருக்கிறவங்களுக்குலாம் அஃபெக்ட் பண்ணுது ஓகேங்களா. இதுதான் உண்மையும் கூட. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட்ஸ் வந்து வேணுமுன்னே வந்து விபிஎன் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணி ஆடு கிளிக் பண்ணுறது, தென் அது போக வேணுமுன்னே சிங்கிள் ஐபிலேருந்து ஒரு 100 கிளிக்கு போகிறது, 200 கிளிக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு சைட்டை வந்து பல விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட்ன்ற ப்ராப்ளம் வந்து வருது ஓகேங்களா. ஆட் லிமிட் வந்துச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து ஆட்ஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ணி மணி மேக் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ அந்த விதத்தில் என்னோடய டொமைனை வந்து என்னால் சொல்ல முடியாது. அதே போல் ஒரு டொமைன் அஃபெக்ட் ஆனால் பரவாயில்ல, எந்த டொமைன் எடுத்துகிட்டு வந்தாலுமே அந்த டொமைன் மறுநாளில் வந்து 100 ஆடு கிளிக் 200 ஆடு கிளிக் பண்ணால் அது எப்படி எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும் சரிங்களா. தென் பர்சனல் டொமைனை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது சம் பாட் யூஸ் பண்ணி ஃபேக்கான டிராஃபிக் அனுப்புறது, ஸ்பேம்ஸ் கமெண்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பல விதத்தில் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் சரிங்களா. ஏன் நான் இது ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் அப்படின்னா நான் சிங்கிள் ஸ்க்ரீனில் பேசுறதுக்கான ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால். ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஒரிஜினலாக அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சேனலில் நான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா, அப்படியே 2 இயர்ஸ் பேக்கில் போங்க. சேனலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா, என்னோடய வெப்சைட் நேம் மறுபடியும் சொல்கிறேன் misterfool.com, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டை தான் இவ்வளோத்தையும் நாம் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த வெப்சைட்டுக்கான ரிப்போர்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். மோர் தென் ஃபஸ்ட்டில் ஆரம்பித்து ஒரு 2 மாதத்து வீடியோ, 5 மந்த் வீடியோ, 1 இயர் வீடியோன்னு சொல்லிட்டு மோர் தென் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நாம் எப்படி நம்ம ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டில் அப்படின்றது நாம் அது இல்லாமல் எது போல் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது ஓரளவுக்கு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் நம்ம எது போல் ஆட்ஸை யூஸ் பண்ணணும், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணணும், என்ன கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு டே டு டேட்டில் கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸ்க்கு மேலே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதனால் ப்ரீவியஸ்லாம் போய் 1 டைம் செக் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ட்ரஸ்டபிள் பில்ட் ஆகும் நம்ம சேனல் மேலே ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ்லாம் 1 டைம் செக் பண்ணி பாருங்கள். சரி நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய டேஷ்போர்டு ஓகேங்களா. தென் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆன்லைனில் வரக்கூடிய இந்த அமௌண்ட் மொத்தம் எதுலேருந்து வருது அப்படின்னா வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்கு, யூடியூப் சேனல்லேருந்து வர கிடையாது. அதே போல் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லேருந்து வர கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், வெப்சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. வெப்சைட் எக்ஸாம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ .com டொமைனாக இருக்கலாம், .netஆக இருக்கலாம், .org இருக்கலாம், இல்லை கண்ட்ரி பேஸ் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா .in .us .uk இது போல் அதாவது வேர்ட்பிரஸ் வெப்சைட்லேருந்து இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. சரி
ஒரு பிகினராக இருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்குறது என்ன, ப்ரோ எங்கிட்ட வந்து அமௌண்ட்டெல்லாம் ரூபா கூட கிடையாது, நான் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகலாமா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நம்மளால் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்னா, கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்காமலாம் போக மாட்டேங்க, கேட்பீங்க. என்னுடைய பதில் என்னன்னா, கண்டிப்பாக இந்தியாவில் யூடியூப் சேனலில் ரன் ஆகிற வரைக்கும், எப்படி இந்தியாவில் யூடியூப் சேனலில் ரன் ஆகிற வரைக்கும் நம்மளுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்றது லாங் டைம் வரும். அடுத்து 20 வருஷத்துக்கு வரலாம், 50 வருஷத்துக்கு வரலாம். ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஃபார் டேக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா, ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மாதம் மொத்தம் $10 ஏர்ன் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருக்கீங்கன்னா ஒரு $100 அச்சீவ் பண்ணலாம். இதிலே எக்ஸ்பீரியன்ஸ்லேயே மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அளவில் இருக்கீங்க அப்படின்னா மாதத்துக்கு $1000லேருந்து $50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? சரி, ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க, வித்தவுட் அமௌண்ட்டு ₹1 கூட நான் செலவு பண்ணக்கூடாது, என்னால் கற்றுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். உங்களுக்குன்னு பார்த்தாச்சுன்னா கூகுள்லேயே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஜஸ்ட் ஃபார் இமெயில் ஐடி இருந்தால் போதிக்கும். உங்களால் பிளாகர்ன்ற அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி .blogspot டொமைனில், அதாவது சப்டொமைனில் உங்களால் ஒரு பிளாகருடைய இன்டர்ஃபேஸ் அண்டு ஒரு பேசிக் லெவலில் ஒரு 10 to 20% அதாவது லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வந்து பிளாகர்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அட்வான்ஸ் லெவல் ஃபார் டேவுக்கு, அதாவது நான் வந்து எனக்கு எந்த ஜாபுக்கும் போக பிடிக்கல, அதே போல் நான் ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து நான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து WordPress மட்டும்தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கோ சரி, SEO பண்ணுறதுக்கோ சரி, தென் காம்படிட்டர் ஈக்குவலுக்கும் நாம் வந்து அவங்களோட பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா WordPressல மட்டும்தான் முடியும். தென் இது போக நிறைய PHP ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தனி கேட்டகரிக்குள்ளே வரும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அமௌண்ட்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் WordPress வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். தென் இல்லை ஸ்டார்டிங் வந்து எங்கிட்ட ஒரு $1000 இருக்குது, நான் ஒரே ஒரு டொமைன் வாங்கி பிளாகரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறேன், தென் ஃப்யூச்சரில் நான் ஹோஸ்டிங் வாங்கி அதில் லிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது வேண்டாம் நண்பா. நிறைய பேர் சஜஷன் பண்ணுவாங்க, டொமைன் வாங்கி பிளாகரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் நம்ம மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் பிளாகில் வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது ஃப்யூச்சரில் பிளாகில் இருக்கக்கூடிய டொமைன்ஸு தென் URLs வந்து எப்படி இது உங்களுக்கு தெளிவாக சொன்னால் பர்மா லிங்க்ஸ்னு சொல்லலாம். தான் இது நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கர்லேருந்து, அதாவது பிளாகர்லேருந்து ஹோஸ்டிங்கருக்கு மூவ் பண்ணும்போது ஒரு சில டைமில் வந்து எக்ஸாக்டிங்கான பேக்கப் வந்து நமக்கு கிடைக்காது. ஒன்று கரெக்டாக சைட்டு வந்து மைக்ரேட் ஆகி மூவ் ஆகுமானா அதுவும் ஆகாது. ஒரு சில டைமில் கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா 1000 போஸ்ட்டு போட்டுருக்குன்னா 300 போஸ்ட்டு பர்ஃபெக்டாக ரீஃப்ளெக்ட் ஆகும், மற்ற இருக்கிற 700 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடும், இமேஜஸ் கரெக்டாக லோடு ஆகாது, பர்மா லிங்க்ஸ் எரர் வரும், 401 301 சொல்லிட்டு ஏகப்பட்ட எரர் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இனிஷியலில் கற்றுக்கணும், ஒரு 10 to 20% நான் பரவாயில்ல கற்றுக்கிறேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுன்னு தான் உங்கள் வீடியோஸ் நான் பார்த்துட்ருக்கேன், எதனா இன்ஃபர்மேஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா தயவு செஞ்சு காசு போனால் போய் போகுதுன்னு உங்களுக்குன்னு ஒரு ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி அதில் WordPress அக்கௌண்ட்டு அதாவது WordPressல வெப்சைட்டை பில்டு பண்ணுறதா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரிப்போர்ட் வந்து என்னோடய வெப்சைட்லேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட். இது சம் பேசிக்காக ஓகேங்களா, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுனா வச்சுக்கோங்களேன். தென் ரீசெண்டாக வந்து ஒரு 1 வீக்ஸ்க்கு முன்னாடி தான் அதாவது நம்ம பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தானில் வந்து பார்த்தாச்சுன்னா மோர் தென் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு மோர் தென் 95%க்கு மேலே எல்லார் அக்கௌண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோன்னா அப்பப்போ அப்டேட்லேயே இருக்கணும் பாருங்கள். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா சோஷியல் மீடியா டிராஃபிக், எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், அதாவது சோஷியல் மீடியா எந்தெந்த டிராஃபிக்லேருந்து, அதாவது நம்ம வெப்சைட்டுக்கு சோஷியல் மீடியாவிலேருந்து எப்படிலாம் டிராஃபிக் டைவெர்ட் பண்ண முடியுமோ அதுபோல் டைவெர்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது பாகிஸ்தான் கண்ட்ரியில் இதே போல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மோர் தென் எல்லார் அக்கௌண்ட்டுமே டிசபிள் பண்ணிட்டாங்க. டிசபிள்னால் அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடுச்சு, அவங்களால ரெக்கவர்லாம் திருப்பி பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அந்த அப்டேட்டு இந்தியாவுக்கு வர்றது எப்போனா வரலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஆர்டிக்கல் கூட க்ரியேட் பண்ணி போடாதீங்க. என்னோடய ரெக்குவயர்மெண்ட் இது தான். நான் ரெக்வஸ்ட்டாக சொல்லும் போதே நீங்கள் கேட்டுக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, எது நடந்தாலும் நான் பார்த்துப்பேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் பார்த்துருக்கும் போதே நைட்டோட நைட்டாக ஸ்பேம் ஸ்கோர் 50க்கு மேலே போய் நிற்கும், உங்களுடைய டொமைன்ஸ் வந்து கூகுளில் சஸ்பெண்ட் செய்யப்படும்.
அதே சமயத்தில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தால் கூட அக்கௌண்ட்டுமே க்ளோஸ் ஆகி போயிடும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் ஃபியூச்சரில் வரும். ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்கன்னும் போது இந்த தப்பெல்லாம் நீங்கள் என்றைக்குமே செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கே சொல்கிறேன். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏர்னிங் செக்ஷன் பார்த்துருவோம். நமக்கு வந்திருக்கக்கூடிய ரெவன்யூ ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் 0.15 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? எஸ்டே 0.092 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $10.05 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா $999.85. தென் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மந்த் எண்டுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ $1000 டார்கெட்டு நம்ம மோர் தென் அச்சீவ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? தென் இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் வந்து $164.71 வந்து நமக்கு இருக்குது. தென் லாஸ்ட் பேமெண்ட் 00ன்னு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $999. இதில் கணக்கில் எடுத்துக்க வேணாம், டெம்பரரி நான் சொல்கிறத மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு? 0.15 சென்ட்ஸ். எஸ்டே எவ்வளோ வந்திருக்கு? 0.92 சென்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மானிட்டேஷன் வாங்குறீங்க, உங்களுக்கு ரெவன்யூ எப்படி வரும்னா இது போல தான் வரும். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இதே இந்த டேஷ்போர்ட் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மானிட்டேஷன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு என்ன ரெவன்யூ இப்போ வந்திருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஃபார் டேவுக்கு ரெவன்யூ வரும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நான் வந்து மாதம் ஒரு $1000 எடுக்கிறேன், ஒரு நாளைக்கு $100 எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வர வர நீங்கள் ஆர்டிகல்ஸ் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண உங்கள் வெப்சைட்டுக்கான டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரெவன்யூன்றது இன்க்ரீஸ் ஆகும். தென் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் டார்கெட் பொறுத்து ரெவன்யூன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளாகரில் மானிட்டேஷன் வாங்கினாலும் சரி, இல்லை வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட்டில் மானிட்டேஷன் வாங்கினாலும் சரி, உங்களுக்கான பேசிக் ரெவன்யூ இப்படி தான் இருக்கும். ஃபார் டேவுக்கு 10 சென்ட் 5 சென்ட் இப்படி தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு பிகினருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறீங்கன்னா ஏன் நமக்கு ரெவன்யூ அதிகமாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த இடத்த நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? சரி, லாஸ்ட் 7 டேஸில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா $10.05 வந்திருக்கு. ஓகேங்களா? திஸ் மந்தில் $999.85. நல்லா கொஸ்டின் நீங்கள் ரைஸ் பண்ணால் அது எப்படி நேற்றுக்கு டுடே அண்டு லாஸ்ட் 7 டேஸில் ஓவராலாக $10 தான் வந்திருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு $1க்கும் கம்மியாக வந்திருக்கு. திஸ் மந்தில் மட்டும் எப்படி $999.85 வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம இப்போது நான் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, முக்கியமாக இந்த 4 கண்ட்ரி தான். டயர் 1 கண்ட்ரின்னு பார்த்தாச்சுன்னா 20 கண்ட்ரிஸ் இருக்குது அதிகமான சிபிசி வரக்கூடியதில். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆட்டோ ஆட்ஸ் ஆன் பண்ணாலே சரி, கூகுளில் வந்து ஒரு 10 பேஜஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்கு நம்பர் 1 பேஜஸில் அப்படின்னா ஒரு நாளைக்கு 20 பேர் 30 பேர் வந்து யூஎஸ்லேருந்து ஆட் கிளிக் பண்ணாங்கனாவே ஒரே நாளில் $300 $500 ஜென்ரேட் ஆகிடுது. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது மந்த்து மொத்தம் நான் ஆட்ஸ் எனேபிள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து அது ஓவராக ஆட் கிளிக் நடக்கிறதால இன்வேலிட் ஆட் கிளிக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி போயிடும். புரியுதுங்களா? ஸோ நான் எதிர்பார்த்த ரெவன்யூ எனக்கு அச்சீவ் ஆனதால் 1 வீக்லேயே ஆட்ஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. மெயின் ரீசன் ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் வந்து ஆர்கானிக்காக டிராஃபிக் இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. டயர் 1 கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் 10 பேர் வந்து 2 பேர் ஆடு கிளிக் பண்ணாலே ஆர்கானிக்காக வராங்க, 100% யூனிக்காக வராங்கன்னும் போது ஒரு ஆடு கிளிக்கு மினிமமாக $100 வந்து $700 கூட கிடைக்கும் ஒரு சில டைமில். கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த விதத்தில் இன்வேலிட் கிளிக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்ஸில் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் ஃபார் அந்த 5 சென்ட் 10 சென்ட்றது ஃபார் டேக்கு ஒரு 1 ஹவர்ஸ் அந்த மாரி மட்டும்தான் நாம் ஆட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம். அது மூலிமா 1 கிளிக்கோ 2 கிளிக்கோ நடக்கிறது மூலிமா நமக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஏர்னிங் செக்ஷனில் எப்படி பேக் அண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு? 0.15 திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது? $999.85. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலும் சரிங்க, அது $1 வந்தாலும் சரி, $10 வந்தாலும் சரி, $1000 வந்தாலும் சரி, அது எல்லாமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? அதாவது $999.85 கூட ப்ளஸ் பண்ணி தான் காமிக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு $1 வரலாம், $10 வரலாம், $5 எவ்வளோ வருதுங்களேன். அது ஒவ்வொரு நாளுமே நமக்கு எவ்வளோ வந்தாலுமே அது திஸ் மந்தில் அப்பைக்கு அப்டேட் ஆகிடும். தென் 1 ஹவருக்கு ஒன்ஸ் எக்ஸாக்டிங்க. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குன்றது எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகும். ஸோ 1 ஹவருக்கு ஒன்ஸ் அந்த விதத்தில் டுடே டாலர் எவ்வளோ வந்தாலுமே திஸ் மந்தில் ப்ளஸ் பண்ணி காமிக்கும்ன்றது கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். சரிங்களா? சரி, அப்போ எஸ்டிடி அமௌண்ட் எங்கே வந்தது அப்படின்னா டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே. ஓகேங்களா? இந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னும் போது டுடேலேருந்து அப்படியே எஸ்டிடிக்கு மூவ் ஆகிடும். எஸ்டிடி டாலர் வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு போய் ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போது டுடேவில் என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் 1 மணிக்கே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். டுடே செக்ஷனில் 00 ஆகிடும். ஓகேங்களா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
$164.71 வந்திருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 21ஆம் மேலே அனுப்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் 00ன்னு இருக்குது. சரியா? டுடே டாலர் இப்போது நமக்கு 0.15 வந்திருக்கு இல்லையா? அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம். கீழே பாருங்கள் பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்குது? 165 பேர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. 165 பேர் வந்திருக்காங்களா? ஓகேவா? அதில் ஹைலைட்டான விஷயம் நான் லாஸ்ட்டு 7 டேஸ் வச்சுருக்கின்றது பக்கத்தில் கண்ட்ரிஸ் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதில் தான் இருக்குது ட்ரிக்கே. ஓகேவா? நல்லா பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூடியூப் மாதிரி நமக்கு வியூஸ் வந்துட்டாலே நமக்கு காசு வந்துருமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் கிடையாது. அதில் எவ்வளோ பேர் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்கன்றதா இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் என்னோடய வெப்சைட்டுக்கு 165 பேர் வந்திருக்காங்க. எக்ஸாக்டிங்காக 165 யூசர்ஸ் வந்திருக்காங்க ஃபார் டேவுக்கு. அதில் 5 ஆடு கிளிக் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? 5 யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆடை வந்து கிளிக் பண்ணதால் ஸோ மோர் தென் நமக்கு வந்து ஃபார் டேவுக்கு 0.15 வந்து ஃபார் டேவுக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அப்போ வந்து பேஜ் வியூஸ்க்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடுகளுக்கு நடந்தால் தான் ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ பக்கத்திலே பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி எதை பொறுத்து வருதுன்னா பேஜ் ஆர்பிஎம் நாம் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், லாயரு, கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இது போல் Tier 1 Tier 2 Tier 3ன்னு சொல்லிட்டு Tier 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி தான் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிபிசின்றது ஸ்டார்டிங் நான் இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி போட்டாலே எனக்கே வந்து பாருங்கள் 0.03 சென்ஸ் தான் இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணாலுமே இப்படி தான் இருக்கும். கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் அண்ட் 2 மந்த் நம்ம ரெகுலராக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் போட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சிபிசின்றது இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இன்க்ளூட் த ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? தென் இப்போது ஒரு யூசர்ஸ் வந்து ஃபார் டேவுக்கு எனக்கு இந்த டைமுக்கு இப்போ வந்து ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா 0.89 வந்து ஃபார் கிளிக்கு கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதுங்களா? கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது? 0.03 வந்துருக்கு. நண்பா இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க கம்பல்சரி இந்தியாவில் வந்து என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்படின்னும் போது தமிழ் ஆடியன்ஸ் தான் பார்ப்பீங்க. அப்படின்னும் போது உங்களுக்குமே சிபிசி இவ்வளோ தான் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும்தான் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். கண்டென்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி போகிறது மூலியமே நமக்கான சிபிசி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, தென் இம்ப்ரெஷன் பாருங்கள் 165 பேர் வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 165 பேர் வந்ததால் 1070 இம்ப்ரெஷன் கேன்னு போட்டிருந்தா 1000க்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ 1070 இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இம்ப்ரெஷன் மூலிமா காசு வருமானா? காசு வராது நண்பா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே ஒரு யூசர்ஸ் எவ்வளோ நேரம் இருந்திருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டிங் ஆகும். சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பாருங்கள் பேஜ் சிடிஆர் 3.03% இருக்குது. அப்படின்னா இப்போதைக்கு அதாவது ஆட்சன்ஸை கூட 100% சேஃப் ஜோனில் இருக்குது. எப்போவுமே இந்த பேஜ் சிடிஆர் வந்து 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் உங்கள் கையை விட்டு போயிடும். ஓகேங்களா? தென் இது இன்னும் எக்ஸாக்டிங்காக சொன்னோம் அப்படின்னா பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே தான் இருக்கணும். எப்போயுமே 10க்குள்ளே இருக்கணும். அப்படின்னா 250 பேஜஸ், அதாவது 250 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னும் போது அதில் 2 பேர் தான் ஆடு கிளிக் பண்ணணும். 2 பேர் ஆடு கிளிக் பண்ணுறாங்கன்னா 0.07% வந்து நமக்கு பேஜ் சிடிஆர் இருக்கும். ஸோ நம்மளுடைய கால்குலேட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் சிடிஆர்ன்றது 10க்கு மேலே போகக்கூடாது. ஸோ அது ஃபார் டேவுக்கு பார்த்தாலும் 10க்கு மேலே போகக்கூடாது, வீக்லி பார்த்தாலும் போகக்கூடாது, மந்த்து பார்த்தாலும் போகக்கூடாது, 3 மந்த்துக்கு பார்த்தாலும் போகக்கூடாது, 1 இயருக்கு பார்த்தாலும் போகக்கூடாது. ஸோ 10க்கு மேலே பேஜ் சிடிஆர் எப்போயுமே போகாத மாதிரி பார்த்துக்குங்க. அதுதான் ஆட்லிமிட்டும் வராமல் பார்த்துக்கும். தென் ஆட்சன்ஸ்க்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகாமல் இருந்தாலே நமக்கு ஆட் லிமிட் வந்து விழாது. ஆட் லிமிட் விழாமல் இருந்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆடுகளுக்கு டே டு டேட்டில் நடக்க சிபிசின்றது கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் ஆகிட்டே போகும். சம்டைம் ஆடுகளுக்கு அதாவது ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு $1 சிபிசி இருக்கிறது கூட குறைஞ்சி போயிடும் 1 மந்த்துக்கு ஆட் வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்குங்க. தென் இம்பார்ட்டனாக மெயின் ஏரியா வந்துட்டும் கண்ட்ரிஸ்ங்க. ஏன்னா வந்து இந்த 0.15 வந்ததுக்கான ரீசன் என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 7 டேஸில் பாருங்கள் ஆவரேஜாக நமக்கு வந்து ஒரு $10.5 இருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டு 7 டேஸ் வச்சுருக்கேன். டுடேவில் வந்து 0.15 அதை காமிச்சோன்னு சிரிச்சிருங்க. ஏன்னா ஜஸ்ட் ஃபார் அது வந்து எப்படி சொல்கிறது இந்தியாவிலேருந்து மட்டும்தான் அது வந்திருக்கு. அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டு 7 டேஸ்க்கான அது காமிச்சிட்ருக்கேன். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா, யுனைடெட்ஸ், தென் யுனைடெட்ஸ் அரபி எஸ்டிமேட்ஸ், ஆஸ்திரேலியா, அவங்க அது போக நேபாளம் இருக்குது. சரிங்களா? இதில் இது வரைக்கும் ஓகேங்களா நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் என்னோடய வீடியோஸ் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் இருக்கக்கூடிய ஒரு 50 வீடியோ, ஒரு 100 வீடியோ, 200 வீடியோ, எத்தனை வீடியோன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
இது வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்குன்னா அந்த கண்ட்ரி மட்டும் கண்டினியூஸாக ஒரு 10 பேஜஸில் எழுதி வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், US, UK, ஆஸ்திரேலியா, கனடா இந்த 4 கண்ட்ரியில் மட்டும்தான் நமக்கு அதிகமாக ரெவன்யூ வந்திருக்கும். ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்களா லாஸ்ட் 7 டேஸில் 11,800 பேர் அதாவது லாஸ்ட் 7 நாளாக நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் 11,800 பேர் வந்ததில் நமக்கு சிபிசி ஒரு ஆடு கிளிக்கு எவ்வளோ தெரியுமா கிடச்சிருக்கு? 0.02 சென்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓவராலாக லாஸ்ட் 7 நாளில் $6.75 வந்து கிடச்சிருக்கு. ஆனால் யூஎஸ்லேருந்து பார்த்தீங்களா 59 பேஜ் வியூஸ் தான் வந்திருக்கு. ஆனால் ஆவரேஜாக 0.068 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் $1.36 வந்து கிடச்சிருக்கு. தென் யுனைட் ஸ்டேட்ஸ் அரபியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜாக 55 பேஜ் வந்திருக்கு. 0.021 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக 0.64 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 பேஜும் 0.051 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஆவரேஜாக ஒரு கிளிக்கு, அதாவது ஒரே கிளிக்கு தான் நடந்திருக்கு போல், அதனால 0.51 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நேபாளிலேருந்து சேம் அதே தான், 24 பேஜ் வந்திருக்கு. 0.05 சென்ட்ஸ் அதாவது கிடச்சிருக்கு சிபிசி ஆவரேஜாக ஒரு கிளிக்கு. தென் ரெவன்யூ 0.23 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்தியாவிலேருந்து 11,800 பேர் வந்திருக்காங்க. ஆனால் வந்திருக்கிறது நம்ம $6. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார் டேவுக்கு இங்கே பாருங்கள், இதிலே தெரிஞ்சிருச்சு. அப்போது 11,000 பேர் உங்களுக்கு ஆவரேஜாக ஃபார் டேவுக்கு என்ட்ரி ஆனால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு $5 விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போது ஒரு நல்ல ரெவன்யூ வேணும்னா ஒரு நாளைக்கு 30,000 பேர் உங்களுக்கு வேணும். அப்படின்னும் போது ஒரு $10-15 மேக் பண்ணுவீங்க. ஃபார் மந்த்துக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட $350-500 அசால்ட்டாக அச்சீவ் பண்ணிட முடியும். இந்தியாவில் இருந்து மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் அவ்வளோ பேர் நம்ம எப்படி வர வைக்கிறது? ஓகேங்களா? ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ பேர் வர வைக்கிறோம் அப்படின்னா ஃபார் இயருக்கு 3000 ஆர்டிக்கிள்லேருந்து 5000 ஆர்டிக்கிள் ஃபார் இயருக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். தென் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்குமே மினிமமாக 500 பேக்லிருந்து 1000 பேக்லிங்க் எடுக்கணும். அப்படி பார்த்தாச்சுன்னா உங்கள் டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பேக்லிங்க் விதத்தில் தேவைப்படும். டொமைனுக்கான ஏஜ் 5 வருஷமாச்சு இருக்கணும். பேக்லிங்க்கு அண்டு டொமைன் அத்தாரிட்டி இதெல்லாம் 50க்கு மேலே இருக்கணும். டொமைன் ரேட்டிங் முதல் கொண்டு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி இது பேக் எண்டில் ஒர்க் ஆகும் நண்பா. ஸோ பிகினராக இருக்கீங்கன்னும் போது ஸ்டார்டிங்கில் ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? தென் உங்களுடைய எஃபெக்ட் மட்டும் தான் நீங்கள் போடணும். 1 இயருக்கு நீங்கள் என்ன எஃபெக்ட் போகிறீங்களோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து ரெவன்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு அதாவது மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிக்கல் 150 அண்டு 200 2 ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். 1500 வேர்ட்ஸ் அண்டு 2000 வேர்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். 100% யூனிக்காக இருக்கும். தென் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங். உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் வந்து மணி வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை மானிட்டேஷன் வாங்கணும், இல்லை ஊகாமஸ் வெப்சைட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது போல் அஃபிலியேட் மோர் தென் எந்த கேட்டகரியில் நீங்கள் கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வேணும்னு சொன்னாலுமே என்னால் ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ 100% யூனிக்காக இருக்கும். அதாவது அது போக 10+ ஆர்டிகல் மேலே நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேசிங் பண்ணுறீங்கன்னும் போது ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம உங்கள் வெப்சைட்டுக்கு ஃப்ரீயாகவே வித் லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இது போக நம்ம வந்து வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேசிக் பேக்கேஜ் $7,000 அண்டு $15,000, மூணாவதாக இருக்கிற பேக்கேஜ் வந்து $25,000. 3 பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? தென் ஃபஸ்ட்டு $7,000 பேக்கேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் வித் லைசன்ஸ் கீயோட ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுத்துருவோம். இதில் எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது. வெப்சைட் வாங்கி ஹோஸ்டிங் டொமைன் வாங்கி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேஷன் பண்ணி செட்டப் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு 7,000. சரிங்களா? அந்த $15,000 பேக்கேஜ் வந்து சேம் இதே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் ஆன்லைனில் எப்படி மணி மேக் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும் 2வது பேக்கேஜில். 3வது பேக்கேஜில் சேம் எல்லாமே கவர் அப் ஆகும். உங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் இருக்காது. ஆனால் உங்களுக்கு பதில் நான் வேலை செஞ்சு மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தென் அது போக நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு தேவையான, அதாவது ஓப்பனாக சொல்கிறேன் நண்பா, உங்கள் வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்லிங்க் தான் மெயின் ரீசனு. பேக்லிங்க் இன்றைக்கி ரேஞ்சுக்கு உங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து கூகுளில் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய ஆர்டிகல்ஸ்க்கு 60% கம்பல்சரி பேக்லிங்க் இருந்துடும், அதாவது இருக்கணும். இல்லை அப்படின்னா ரேங்க் ஆகாது. இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ பேக்லிங்க்கு எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. சரிங்களா? தென் இது போக உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அந்த சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. தென் இது போக என்னோட வெப்சைட் நேம் வந்து ஸ்டார்டிங்காக சொன்னதான் MrFull.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணி பாருங்கள். IMEI இருக்கும். சரிங்களா? ஸோ நண்பா, நம்ம வந்து ஆஃபீஸில் இதில் நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறதால ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக ஆஃபீஸ் இருந்தது, எல்லாமே இன்டீரியர் ஒர்க்குன்றதால அதில் இப்போதைக்கு டெம்பரரியாக ஆஃபீஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஓகேங்களா? இதுவுமே நான் அந்த இடத்த சொல்லிடுறேன். தென் இது போக வெப்சைட்டுக்கு சம்மந்தமாக அதில்
ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜெனரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 2000க்கு வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லாமே இருக்குது. அதாவது சைடு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆடு வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறது, சைடு ஆடிட்டிங் பார்த்து ஏதாவது பிரச்சனைனா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்க்ளூட் யூடியூப் சேனலுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா கூட அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருக்குது, இல்லை பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆகணும், எங்கிட்ட ஏதாவது பேசணும், ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோடைய டைட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர், அது போக என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கு, டெலகிராம், இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அது மூலிமா என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பெய்டு சர்வீஸ் எதனா தேவைப்படுதுன்னா பெய்டு சர்வீஸ் எடுத்துக்கோங்க, இல்லை மோர் தென் கால் பண்ணுங்கள், ஃபர்தராக நம்ம பேசுவோம். ஓகேங்களா? எனிவே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓவா.